ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா சோறு கோலை வச்சாச்சு. அடுத்து அப்புறமா சிறுபருப்பை போட்டு சாம்பார் வைக்கணுங்கிறே பருப்பு வேக போட்டாச்சு. இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பாரும் கேரட் பொரியலும் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி அதுக்காண்டி காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. நறுக்கி வச்சு அதையும் கூட்டி சாம்பார் பொடியெல்லாம் போட்டு குழம்பு கூட்டி வச்சாச்சு. அப்புறமா நல்லா சாம்பாரும் தாளித்து இறக்கியாச்சு. நாங்கள் சாம்பார் பொடி கம்மியாக தான் போடுவேன், அதான் கலர் எதுவும் இல்லை. குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக காரம் கம்மியாக தான் போடுவேன். அப்புறமா அடுத்து கேரட் பொரியலுக்கு கேரட் நல்லா துருவி வச்சு லைட்டாக மஞ்சள் பொடி மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளித்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டால் கேரட் பொரியல் நல்லாயிருக்கும். தாளித்து இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட்டு துருவி எடுத்து லைட்டாக போட்டு வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறமா ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்காக டிஃபன் பாக்ஸில் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அவளுக்கு சாம்பார் பொரியல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்சு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் மெனு இது தான்: பீர்க்கங்காய் சாம்பார், கேரட் பொரியல், அப்புறமா ரைஸு. இவ்வளோ தான் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.